ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வாயில் வச்சதும் கரைஞ்சி போகிற மாதிரி நல்ல சாஃப்டான சூப்பராக டேஸ்டியான ஒரு ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு இதில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு போட்டுக்கலாம். அதே கப்பில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு போட்டுக்கலாம். நீங்கள் ஏதாவது ஒரு கப்பு பயன்படுத்தி அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 2 மாவையும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா தொடர்ந்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மாவுடைய பச்சை வாசனை போய் நல்ல ஒரு கமகமன்னு வாசனை வரும். அது வரைக்கும் மாவை நல்லா வறுக்கணும். நல்லா வறுத்ததுக்கப்புறம் நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெயும் நெய்யும் கலந்து கூட எடுத்துக்கலாம். நெய் சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் நல்லா தொடர்ந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மாவை நல்லா கலந்து விடுங்க. உங்களுக்கு பார்க்கும்போது நெய் பத்தாத மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் அந்த மாவை வறுத்து விட பார்த்தீங்கன்னா அந்த நெய்யெல்லாம் நல்லா கசிஞ்சு வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி இப்போ பாருங்கள், இந்த மாவு ஒரு பால்கோவா டெக்ஸ்சருக்கு வந்திருக்கு பாருங்கள். நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து விடுங்க. அந்த நெய்யிலேயே மாவு கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி டார்க் கலராக ஆகும். இப்போ இதில் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா பேன் நல்ல சூடாக இருக்கும். அதே மாதிரி நம்ம நெய்யில் மாவை வறுக்கும்போது அந்த மாவுமே நல்ல ஒரு சூடாக இருக்கும். அதில் நம்ம பால் சேர்க்கும்போது அதுலேயே மாவு நல்லா வெந்து வந்துடும். அதனால் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. தொடர்ந்து கைவிடாமல் கலந்து விடணும். கலந்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பால்கோவா பதத்துக்கு மறுபடியும் உங்களுக்கு மாறி வரும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. நம்ம மாவு எடுத்த அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரையை பொடி பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஒருவேளை ஏலக்காய் உங்ககிட்ட முழுசாக இருக்குன்னா நீங்கள் சர்க்கரை அரைக்கும் போது கூட போட்டு அரைச்சிக்கலாம். அதாவது நீங்கள் ஒரு 1.25 கப் அளவுக்கு சர்க்கரை அரைச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை பொடி கிடைக்கும். இப்போ அந்த பொடியை சேர்த்து இதை நல்லா கலந்து விடுங்க. மாவு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் சர்க்கரை பொடி சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விடணும். நல்லா சர்க்கரையெல்லாம் மாவோட ஒன்று சேர்கிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ இதை நம்ம செட் பண்ணுறதுக்கு ஏதாவது வீட்டில் இருக்க தட்டை எடுத்துக்கோங்க. இல்லை இந்த ஸ்வீட் பாக்ஸ் இந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா இது எடுத்துக்கோங்க. அதில் லைட்டாக கொஞ்சமாக நெய் போட்டு எல்லா பக்கமும் தடவி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் எடுக்கும்போது ஒட்டாமல் ஈஸியாக எடுக்க வரும். இப்போ நம்ம கலந்து வச்சுருந்த மாவை இந்த பாக்ஸில் போட்டுக்கலாம். போட்டுட்டு கரண்டியால் அதை நல்லா அழுத்தி விட்டு எல்லாம் ஒரே மாதிரி சமமாக இருக்க மாதிரி அழுத்தி விட்டுக்கலாம். இல்லைன்னா கையில் ஏதாவது க்ளவுஸ் இல்லைன்னா கவர் போட்டுட்டு நீங்கள் மாவை நல்லா கலந்துட்டு இந்த மாதிரி அழுத்தி விட்டு எடுக்கும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ மேலே நல்லா சமமாக இருக்க மாதிரி அழுத்தி விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கத்தி வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஸ்கொயராக இருக்க மாதிரி கட் பண்ணி எடுக்கிறேன். இந்த ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே பால்கோவா சாப்பிட்ற மாதிரி வாயில் போட்டதுமே கரைஞ்சி போகிற அளவுக்கு சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது 1 மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். வெளியிலே வைக்கும்போது 15 நாள் வரைக்கும் உங்களுக்கு கெடாமல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதே அளவில் இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.